டாக்டர் தர்மாம்பாள் அப்படின்ற பெயர்ல நாம ஒரு நலத்திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. அது எதற்காக, என்ன நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க்க போறோம். முதல் திட்டமாக என்ன திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, மாதாந்திர உதவித்தொகை திட்டம். மாதாந்திர உதவித்தொகை திட்டம்னா இன்னைக்கு அரசு வழங்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா நமது ஐயா வழங்கக்கூடிய திட்டம் என்னன்னா, அனைத்து மகளிருக்கும் மாதாந்திர திட்டமாக வருடம் 50,000 ரூபாய் அறிவித்துள்ளார். முதல் திட்டமாக மின்சார ஸ்கூட்டர் தெரியல, இப்ப எல்லா இடத்துலயுமே ஸ்கூட்டி தான் போயிட்டு இருக்குது. நாம போய் பெட்ரோல் போட தேவையில்ல, டீசல் போட தேவையில்ல, அங்கங்க போய் கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்ததாக ஸ்மார்ட் சகோதரி திட்டம், மூன்றாவது திட்டம் அறிவிக்கிறாங்க. அது என்ன திட்டம் அப்படி என்றா, தொழில் முனைவோர் பெண்கள் டிஜிட்டல் முறையில தொழில் தொடங்கணும். அதுக்கு நாம முதலீடு செய்ய தேவையில்லை. அதுக்கான போனை உங்களுக்கு நாங்க விலை மதிப்பில்லாத பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய போன் கொடுக்கறாங்க. அதன் பிறகு வித்யா இலவச மடிக்கணினி திட்டம். புதுச்சேரி மாநிலத்தில் கல்லூரியில் பயிலக்கூடிய சிறந்து விளங்கக்கூடிய மாணவிகளுக்கு மடிக்கணினி இலவசமாக வழங்கப்படும். இலவச தையல் இயந்திரம், சாதாரண தையல் இயந்திரம் கொடுக்க போறதில்ல, மின் மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம் கொடுக்கிறோம். தொழில் முனைவோர் ஊக்க திட்டம். உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பெண்கள் தொடங்க விரும்பினால், உற்பத்தி சார்ந்த தொழில்கள்னா ஒரு ஃபேக்டரியா ஓபன் பண்ண போறோம் அப்படின்ற திட்டங்கள் தொடங்க விரும்பினால் ரூபாய் 15 லட்சம், ₹1 ₹2 இல்லைங்க, மத்திய அரசே இன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, வட்டியோட கட்டக்கூடிய திட்டங்களை அறிவிச்சு 20 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனா நாங்க என்ன பண்றோம், 60% மானியத்தில் என்ன கொடுக்குறோம், 15 லட்சம் ரூபாய். நீங்க வட்டியே கட்ட தேவையில்லை, முதல்ல மட்டும் திருப்பி கொடுத்தா போதும். 0% EMD கொள்கை. அரசு ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு டெண்டர் கொடுப்பாங்க. நீங்க டெண்டர் எடுக்க போனோம்னா அதுக்கு வைப்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கட்டணும். கட்டிட்டு தான் நம்ம டெண்டர் எடுக்க முடியும். மகளிர் பேர்ல அவங்க செயல்படுத்த போறாங்க அப்படின்னா அந்த திட்டத்துக்கு நீங்க வைப்பு தொகை கட்ட தேவையே இல்லை. இது எந்த அரசாவது அறிவிச்சிருக்கா? இது வரைக்கும் எந்த அரசாவது அறிவிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? எந்த அரசுமே வைப்பு தொகை இல்லை என்ற திட்டத்தை அறிவித்தது கிடையாது. புதுச்சேரியில முதல் முறையா நமது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஐயா அவர்கள் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த திட்டம் புதுமையின், நாங்க யார போய் கேட்போம், அதுக்கும் வழி கொடுத்திருக்காரு. அதுக்கும் 10 லட்சம் ரூபாய் வட்டி இல்லா கடன் கொடுக்கறாரு. இது மாதிரி யாராவது கொடுப்பாங்களா? 10 லட்சம் ரூபாய் வட்டி இல்லா கடன் யாருக்காக? மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக.